நம்ம சேனலில் லாஸ்ட் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பிஎஃப் பணம் அட்வான்ஸ் பணம் ஃபார்ம் 31 எப்படி அப்ளை பண்ணுறது, கிளைம் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட யூஏஎனை லாகின் பண்ணிக்கோங்க. நான் இது உங்களுக்கு மொபைல் வியூவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட யூஏஎன் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா, அதில் கேப்சா எப்படி இருக்கோ, கேப்சா ஸ்மாலோ, அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். 1 டைம் பாஸ்வேர்டு வந்து இதில் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு, அதில் இருக்க மாதிரி கேப்சா ஸ்மால் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஆன்லைன் சர்வீசஸ் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பாருங்கள் கிளைம் ஃபார்ம் 31 10 19 10D இந்த 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன கிளைம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களால் பிஎஃப் ஃபார்ம் 31 அட்வான்ஸ் மட்டும்தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். வேறு எம்ப்ளாயர் ஷேரு எதுவுமே எடுக்க முடியாது. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காலம் காமிக்கும். இதில் நீங்கள் எந்த நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அதே அக்கௌண்ட் நம்பரை போட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார், இதில் வந்து என்ன ரீசனுக்காக அப்ளை பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கு ஃபார்ம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா 31 மட்டும்தான் காமிக்கும். செலக்டர் சர்வீசஸில் வந்து இதில் பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலக்டர் சர்வீசஸ், அது உங்களுக்கு நீங்கள் இப்போ கரண்ட்டில் எது ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், என்ன பர்பஸ்க்காக. இதில் நீங்கள் என்ன பர்பஸ் வேணால் கொடுங்க. இல்னஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு கீழே உங்களோட எம்ப்ளாயி அட்ரஸ், அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே சேம் அட்ரஸை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் ஸ்டேட் எது, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, ஆந்திரானா ஆந்திரா, எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்ன்றதையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப உங்களோட சிட்டி அண்டு பின்கோட் இது ரெண்டையுமே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உங்களோட பேங்க் பாஸ்புக்கு வந்து அப்டேட் பண்ணணும். அது எப்படி அப்டேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜேபிஜி ஃபார்மெட்டில் இல்லாட்டி ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 100 MBலேருந்து மேக்ஸிமம் 100 KBலேருந்து மேக்ஸிமம் 500 KBக்குள்ளே தான் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு இது எல்லாமே பிரிண்டடாக இருக்கணும், மேனுவலாக இருக்கக்கூடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு எல்லாமே விசிபிளாக இருக்கணும், கிளியர் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும், இல்லாட்டி எரர் ஆகும். சரிங்களா, உங்கள் ஃபார்ம் வந்து கிளைம் ஆகாது. இப்போ இதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறது மேக்ஸிமம் செக்லீஃப் வச்சு அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஏன்னா செக்லீஃப்லனா உங்களுக்கு ஐஎஃப்எஸ் கோடும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதவே நீங்கள் போட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கேபி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு அதை வந்து இமேஜ் கம்ப்ரஸரில் போட்டு இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்க டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கெட் ஆதார் ஓடிபி
செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் அதில் போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும், அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில டைமில் நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் ஆதார் ஓடிபி ரிசீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இதில் ஓடிபியை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேலிட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் 31 நம்ம அப்ளை பண்ணுறது கிளைம் சப்மிட்டட்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எரர் ஷோ ஆகுது. என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஆல்ரெடி எல்லா அமௌண்ட்டுமே வித்ட்ராவல் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து ஃபார்ம் 31 கிளைம் பண்ண முடியாது இந்த யூஎன்ஐடியில். அதனால் இந்த மாதிரி வருது. இதே நீங்கள் இப்போ சப்மிட் கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு கிளைம் சப்மிட்டட்னு சொல்லி வந்துடும். வந்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் அது வந்து நம்ம ஃபார்ம் கிளைம் சப்மிட் ஆகுது என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்மது ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் சர்வீசஸை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார்ம் 31 போட்டு கிளைம் சப்மிட்டட்னு சொல்லி இருக்கும். உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறப்ப கிளைம் சப்மிட்டட் இருக்கும். கொஞ்சம் ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ப்ராசஸ்ன்னு இருக்கும். இப்போ கிளைம் செட்டில் ஆயிடுச்சுன்னா கிளைம் செட்டில்னு வந்துடும். இதே இது உங்களுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்புக் இதெல்லாம் கிளியர் ஆலாட்டி கிளைம் ரிஜெக்டட், பேங்க் செக்யூ லீஃப் நாட் என்க்ளோஸ்டு ப்ராப்பர்லி, ஹென்ஸ் கிளைம் இஸ் ரிஜெக்டட், அந்த மாதிரி இந்த காரணங்கள்னால ரிஜெக்ட் ஆகும். பாஸ்புக் இது கிளியராக இல்லைனா மட்டும். மற்றபடி இது உங்களுக்கு வேறு எந்த ரீசன்னாலும் உங்களுக்கு ஃபார்ம் 31 வந்து நம்ம அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறது வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பே இல்லை. நம்மளோட பேங்க் பாஸ்புக் வந்து கிளியராக இல்லைனா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபார்ம் 31 அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருப்பீங்க. நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவோம். இப்போ செட்டில்னு உங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் அது வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்காது. அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது என்னன்றதை நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.